டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அக்டோபர் 15, 1931ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தில் பிறந்தார். ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து உயர்ந்து செல்வாக்கு மிக்க விண்வெளி விஞ்ஞானியாகவும் இந்தியாவின் 11வது ஜனாதிபதியாகவும் ஆனார். இந்தியாவின் விண்வெளி மற்றும் ஏவுகணை திட்டங்களை மேம்படுத்துவதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். மேலும் அறிவியல், அரசியல் மற்றும் கல்வித் துறைகளில் தனது பணி மூலம் மில்லியன் கணக்கான மக்களை ஊக்கப்படுத்தினார். ஒரு முக்கிய இந்திய விண்வெளி விஞ்ஞானி மற்றும் அரசியல்வாதி ஆவார். அவர் 2002 முதல் 2007 வரை இந்தியாவின் 11வது ஜனாதிபதியாக பணியாற்றினார். இந்தியாவின் விண்வெளி மற்றும் ஏவுகணை திட்டங்களுக்கு அவர் ஆற்றிய குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளுக்காக அவர் பரவலாக கொண்டாடப்படுகிறார். இதனால் அவருக்கு இந்தியாவின் ஏவுகணை நாயகன் மற்றும் மக்கள் ஜனாதிபதி என்ற பட்டங்களை பெற்றார். அவர் மிகவும் எளிமையான முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்தார். 5 உடன்பிறப்புகளில் இளையவராக பிறந்தார். நிதி சிக்கல்கள் இருந்த போதிலும் அவர் கல்வியில், குறிப்பாக கணிதத்தில் ஒரு சிறந்த திறமைசாலியாக இருந்தார். இந்த விதிவிலக்கான கல்வித்திறன் அவரை திருச்சிராப்பள்ளியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் சேர வழிவகுத்தது. அது அவருக்கு 1954இல் இயற்பியல் பட்டம் வழங்கியது. பின்னர் கலாம் மெட்ராஸ் தொழில்நுட்ப நிறுவனத்தில் ஏரோநாட்டிக்கல் பொறியியலை படித்து 1960இல் பட்டம் பெற்றார். கலாம் டிஆர்டிஓவில் சேர்ந்து ஹோவர்கிராஃப்ட் வடிவமைப்பில் பணியாற்றிய போது அவரது தொழில் வாழ்க்கை தொடங்கியது. 1969ஆம் ஆண்டு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில், அதாவது இஸ்ரோவில் SLV 3 திட்ட இயக்குநராக பொறுப்பேற்ற போது அவர் மிக முக்கியமானவராக உயர்ந்தார். 1980ஆம் ஆண்டு ரோகிணி செயற்கைக்கோளை சுற்றுப்பாதையில் செலுத்திய குழுவிற்கு அவர் தலைமை தாங்கினார். இது விண்வெளி தொழில்நுட்பத்தில் இந்தியாவின் முன்னேற்றத்தில் ஒரு பெரிய படியாக அமைந்தது. 1980ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் கலாம் ஏவுகணை வடிவமைப்பிற்கு மாறினார் மற்றும் ஒருங்கிணைந்த வழிகாட்டப்பட்ட ஏவுகணை மேம்பாட்டு திட்டத்திற்கு தலைமை தாங்கினார். அவரது முயற்சிகள் ஏஜ்னி மற்றும் PRITHVI போன்ற முக்கிய ஏவுகணைகளை வெற்றிகரமாக உருவாக்க வழிவகுத்தன. இது இந்திய பாதுகாப்பு திறன்களின் முதுகெலும்பாக மாறியது. கலாமின் அறிவியல் கண்டுபிடிப்புகள் அவருக்கு 1992 முதல் 1999ஆம் ஆண்டு வரை பாதுகாப்பு அமைச்சரின் அறிவியல் ஆலோசகர் பதவியை பெற்றுத் தந்தன. குறிப்பாக இந்தியாவின் அணு ஆயுதத் திட்டத்தில், குறிப்பாக 1998இல் நடத்தப்பட்ட தொடர்ச்சியான போக்ரான் 2 அணுசக்தி சோதனைகளில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். இது சர்வதேச உலகில் இந்தியாவை அணுசக்தி நாடாக அந்தஸ்தை பெற்றது. 2002ஆம் ஆண்டு பரவலான அரசியல் ஒருமித்த கருத்துடன் அவர் ஜனாதிபதி பதவியை வென்றார். ஆளும் கட்சியான பாரதிய ஜனதா கட்சி மற்றும் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சி இரண்டின் வாக்குகளையும் கூட பெற்றார். இந்தியாவை தலைமை தாங்கும் போது ஒவ்வொரு துறையிலும் தொழில்நுட்பத்தை முன்னேற்றுவதை நோக்கமாகக் கொண்ட தொழில்நுட்ப விஷன் 2020 போன்ற பல்வேறு திட்டங்கள் மூலம் 2020ஆம் ஆண்டு ஜூலை 27, 2015 அன்று ஷில்லாங்கில் உள்ள இந்திய மேலாண்மை நிறுவனத்தில் சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருந்த போது கலாம் மரணமடைந்தார். கலாம் ஒரு சின்னமான நபரை கண்டதிலிருந்து நாடு முழுவதும் மிகுந்த துக்கம் நிலவியது. கலாம் தனது வாழ்நாள் முழுவதும் ஏராளமான பாராட்டுகளை பெற்றார். அவற்றுள் பத்ம பூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா, இந்தியாவின் உயரிய சிவிலியன் விருது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தலைமுறைகளுக்கு உத்வேகத்தின் ஒரு நீடித்த அடையாளமாக தொடர்கிறார். புதுமையின் உணர்வையும் தேசிய வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்துகிறார். டாக்டர் கலாமின் மரபு அறிவியல், கல்வி மற்றும் தேசிய முன்னேற்றத்திற்கான அவரது அர்ப்பணிப்பால் தலைமுறைகளுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கிறது. இந்தியாவின் ஏவுகணை மற்றும் அணுசக்தி திட்டங்களில் அவரது முக்கிய பங்கு முதல் அவரது ஜனாதிபதி பதவி மற்றும் வழிகாட்டுதல் வரை எதிர்கால தலைவர்கள் மற்றும் கனவு காண்பவர்களுக்கு புதுமை, பணிவு மற்றும் விடாமுயற்சியின் அடையாளமாக அவர் தொடர்ந்து இருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் செய்யவும். நன்றி.